வெற்றியை மட்டுமே இனி காணப்போகின்றாய். நீ மனதில் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடந்து உன்னை ஆச்சரியப்படுத்த போகின்றது. வாழ்க்கை முழுவதுமே நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டும் அனுபவித்து கொண்டும் தான் இருக்கின்றோம். மகிழ்ச்சியும் சோகமும் வெற்றியும் தோல்வியும் கலந்துதான் இருக்கின்றது. நாம் அனைத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும், நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும், நாம் சந்திக்கின்ற அந்த ஒவ்வொரு மனிதரிலும் நமக்கான ஏதோ ஒரு விஷயம் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அதை சரியாக கவனித்து அதன் வழி நடக்கும் பட்சத்தில் நம் வாழ்விற்கான பரிசை நாம் பெறுகின்றோம். வாழ்க்கை முழுவதும் அனுபவங்களை பாடங்களாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில் நாம் பல சவால்களை எதிர்கொள்கின்றோம். தோல்விகள், ஏமாற்றங்கள், இழப்புகள் போன்றவை நம்மை பலவீனமாக்குகின்றது. ஆனால் உண்மையில் அவை வலிமையாக்கத்தான் வந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிக்கோள் என்பது மிகவும் முக்கியம். அது நம்மை ஊக்குவிக்கும், நம்மை முன்னேற தூண்டும். உனக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்து செயல்படு. அந்த குறிக்கோளில் தெளிவாக இரு. எதை நோக்கி உன் பயணம் இருக்கின்றது என்பதை ஆழமாக அடிக்கடி உன் மனதிற்குள் நீ சொல்லிக்கொள். நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் உன் கரத்தில் தான் இருக்கின்றதே தவிர அது பிறர் கரத்தில் நிச்சயமாக இல்லை. நீ துக்கப்பட்டாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது உன்னால் மட்டும்தான் நிகழவும் செய்கின்றது. ஒரு விஷயத்தை இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் நினைத்து கஷ்டப்படுவதையும், அந்த கஷ்டத்தை மீறி அதை சந்தோஷமாக மாற்றி உன் நினைவை இன்பத்தின் பக்கம் திருப்புவதும் உன்னுடைய மனநிலையும், உன்னுடைய சூழ்நிலையையும், உன்னுடைய இருப்பையும் பொறுத்துதான் அது இருக்கின்றது. பிறர் கரத்தில் உன்னுடைய சந்தோஷம் எப்பொழுதும் இல்லை. நீயாக நினைத்து கொண்டிருக்கின்றாய், அவர்கள் அப்படி நடந்து கொண்டால்தான் நாம் இன்பப்படுவோம் என்று. ஆனால் அது அப்படி கிடையாது. நீ எப்படி அதை புரிந்து கொள்கின்றாய் என்பதில்தான் உன் வாழ்விற்கான இன்பமே இருக்கின்றது. சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டறிந்து ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சிறிய விஷயங்களிலும் பிரச்சனைகளை ஊக்குவித்து கொண்டு அந்த பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளோடு வாழ்க்கையை அணுக வேண்டும். உன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உன்னையே நீ முதலில் நேசிக்க வேண்டும். பலவீனங்களை முடிந்தவரை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். பிறரிடம் அன்பை ஒவ்வொரு நாளும் செலுத்தி கொண்டேதான் இருக்க வேண்டும். யார் உன்னை தூற்றினாலும் போற்றினாலும் சமநிலை மாறாமல், உன் அன்பு நிலையிலிருந்து தடம் மாறாமல் எல்லோரிடத்திலும் சமமான அன்பை பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்பை காட்டுவதில் ஏற்றத்தாழ்வோ பாரபட்சமோ எப்பொழுதும் இருக்கக்கூடாது. உன்னால் முடிந்தவரை நீ பிறருக்கு உதவி செய்ய முயற்சி செய். பிறருக்கு நீ செய்யக்கூடிய உதவி பல மடங்கு உனக்கு திரும்ப வந்து சேரும். எதையும் எதிர்பார்க்காமல் நீ செய்யக்கூடிய அந்த உதவி நீ எதிர்பார்க்கும் நேரத்தில் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும் பொழுது அதற்கான புண்ணிய பலனை நீ முழுவதுமாக அடைவாய். தினசரி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பிரபஞ்சத்தின் துணையோடு நீ அணுக வேண்டும். பிரபஞ்சம் உனக்கு எதை சொல்ல வருகின்றது என்பதை நீ ஆராய வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று எண்ணாமல், சவால்கள் வரும்பொழுதும் அதை தைரியமாக எதிர்கொண்டு அந்த தாக்கத்தை போக்க நாம் முற்பட வேண்டும். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று தெரியாமலேயே பல போராட்டங்களில் ஈடுபட்டு அதில் தோல்வியும் அடைந்து அதன் மூலமாக மன உளைச்சலுக்கும் உள்ளாகியவர்கள் இங்கு ஏராளமான பேரை நான் பார்க்கின்றேன். ஆனால் வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் சவால்களும் வரும். அதை தைரியமாக துணிவோடு எதிர்கொண்டு வெற்றியை காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவு. நம் வாழ்க்கை எப்பொழுதும் இன்பம் என்ற பாதையை நோக்கியே செல்ல வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய மனம் எப்பொழுதுமே தூய்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் எதையும் தாங்கும் வலிமையோடும் மன உறுதியோடும் இருக்க தெரிந்திருக்க வேண்டும். தனித்துவமான விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கான திறமையும் தகுதியையும் நாம் வளர்த்து கொள்ள முற்பட வேண்டும். அனைவரும் தனித்துவமான வழிகளில் அனுபவங்களை
பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சியோ மிகவும் குறைவு. எந்த ஒரு முயற்சியும் இருக்கக்கூடாது, சவால்களும் இருக்கக்கூடாது. ஆனால் வெற்றி கனி நம் கரங்களில் கிடைத்து நாம் அதை தினம்தோறும் ருசிக்க வேண்டும் என்கின்ற ஆசையை மட்டும் வைத்து கொண்டால் அது போதாது. அந்த ஆசையை அடைவதற்கான திறமையும் தகுதியையும் முயற்சியையும் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வளர்ச்சி என்பது செயலின் மூலம் தெரிய வேண்டும். இதை செய்வேன் அதை செய்வேன் என்று நாவளவில் சொல்லிக்கொண்டு இருக்காமல் அமைதியாக இருந்த அத்தனையும் உன்னுடைய செயலில் நீ செய்து காண்பிக்க முற்பட வேண்டும். இடையிடையே வரக்கூடிய சில தடங்கல்களை எல்லாம் தவிடு பொடி ஆக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு மனபலம் எப்பொழுதும் வளர வேண்டும். உன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு பிறரிடம் நீ பேசிக்கொண்டு இருக்காமல் பேச்சை குறைத்து மௌனத்தை கடைபிடித்து உனக்கான கடமையை பொறுப்பாக தினம்தோறும் அமைதியாக செய். வெற்றி பிறரால் பேசப்படும். நீ அப்பொழுது எதுவுமே சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் வராது. கடினமான உழைப்பும் புத்திசாலித்தனமான செயலும் சேர்ந்தால் இறைவனுடைய அருள் அங்கு கூடி உனக்கு ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றியாக மாற்றி தரும். என்னுடைய அறிவுரைகள் உனக்கு ஒரு மனதில் ஒரு தெளிவையும் இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையையும் உன் மீதான நம்பிக்கையும் எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய வாக்காக தான் இருக்கும். நன்மையை அனுபவிப்பதற்கு உள்ளுணர்வு தூய்மையானதாக இருக்கும்படி பார்க்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நிரப்பக்கூடிய குப்பை தொட்டி போல மனதை வைத்து கொள்ளாதே. தேவையான விஷயங்களை வைக்கின்ற பூந்தொட்டி போல உன்னுடைய மனதை எப்பொழுதும் அழகாக வைத்துக்கொள். ஏனென்றால் அந்த இடத்தில் வாசம் செய்வது இறைவன். இறைவன் வாசம் செய்யும் இடத்தில் தேவையற்ற கழிவுகளை சேர்த்து கொண்டு இருக்காமல் நறுமணம் வீசக்கூடிய பூக்களை வளரும்படி செய். உன் மனதை நீ எப்படி வைத்து கொள்கின்றாயோ அதன்படிதான் உன் செயல்கள் இருக்கும், உன் சிந்தனை இருக்கும், உன் வாழ்க்கையும் இருக்கும். உன் வாழ்க்கை மேம்பட வேண்டுமானால் இதயத்தின் தூய்மை, ஒழுக்கம், நேர்மை, வாய்மை எல்லாமே மிகவும் முக்கியம். இவ்வழி செல்பவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டது இல்லை. மூழ்கும் நிலை வந்தாலும் என் கரம் வந்து காப்பாற்றி கரை சேர்க்கும் என்பதை மறக்க வேண்டாம். உன் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு வெற்றியை கொடுக்கவும், நீ எதிர்பார்த்த இன்பங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரவும், உன் முயற்சிகள் அனைத்துமே மாபெரும் அளவில் பிறரால் பேசப்படவும் எல்லா வகையிலும் நான் உனக்கு நன்மையை நடத்தி தருவேன். நீ நினைக்காத நொடியில் அதிசயத்தை நடத்தி உன் வாழ்க்கையை நான் ஆச்சரியப்படுத்துவேன். இதெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பும் பட்சத்தில் கந்தனை நம்புகின்றாய் என்று அர்த்தம். நான் காண்பிக்கக்கூடிய அடையாளங்களும் அறிகுறிகளும் ஆங்காங்கே உனக்கு தென்பட்டு உனக்கு வழிகாட்டுதலை கொடுக்கும். சரியாக அதை புரிந்து கொண்டு பயன்படுத்தி உனக்கான முன்னேற்றத்தை நீ காண்பாய். நல்லது நடக்கும்.